ஹாய், வெல்கம் டு ரேகா டிப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா பிரண்டை துவையல் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். பிரண்டை துவையல் செய்கிறதுக்கு தேவையானது பிரண்டை க்ளீன் பண்ணி தோலெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ட். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, புளி இதெல்லாமே நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த புளி, காஞ்ச மிளகா இதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். தீயாம ஃப்ரை பண்ணணும். ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த பிரண்டைய இதில் போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ண போகிறோம். இதை தனித்தனியாக தான் நம்ம வறுக்க போகிறோம். பிரண்டையை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையை தனியாக வதக்கிக்கணும். பிரண்டையை நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிக்கோங்க ஆயிலில். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் வந்ததுக்கப்புறம் இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இவ்வளோ வறுத்தா போதும். கருவேப்பிலையை நல்லா வதக்கிக்கணும் ஆயில்லையே. நம்ம எல்லாமே இப்போது வதக்கியாச்சு. பிரண்டையை தனியாக வதக்கியாச்சு. கருவேப்பிலையும் வதக்கிட்டோம். உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, புளி இதையும் நம்ம எண்ணெயில் நல்லா வறுத்தெடுத்துட்டோம். இது எல்லாமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம்னா பிரண்டை துவையல் ரெடி. பிரண்டை துவையல் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் தாளிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். வதக்கி எடுத்ததெல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டோம். இப்போ அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடானதும் ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் நிறைய ஆயில் ஊற்றணும். கடுகு நல்லா வெடிக்குது. நம்ம அரைச்சி வச்ச பிரண்டை சட்னியை இதில் சேர்த்துக்கலாம். இதை எண்ணெயில் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வதக்க போகிறோம். இந்த துவையல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. பிரண்டை சட்னி ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.